தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு அழகான கதை ஒண்ணு உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அழகான பூக்கள் நிறைந்த புல்வெளியில வேகமா குதித்து ஓடக்கூடிய முயல் ஒன்று இருந்தது. அது எப்போதுமே அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஓடுவது அதற்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு நாள் ரொம்ப வெயிலா இருந்தது. அப்ப முயல் ஓடிட்டே இருக்கும் போது அழகான பட்டாம்பூச்சி ஒன்ன பாத்துச்சு. அது ரொம்ப மென்மையா, அது உடம்பு நிறைய பல வண்ணங்களை கொண்டு இருந்தது. இத பார்த்த முயலுக்கு நாம மட்டும் பழுப்பு நிறத்துல இருக்கிறோம், ஆனா இந்த பட்டாம்பூச்சி மட்டும் எவ்வளவு அழகா இருக்கு, படபடன்னு பறக்குது அப்படின்னு பொறாமப்பட்டுச்சு. என்னால இந்த பட்டாம்பூச்சி போல அழகா படபடன்னு பறக்க முடியாதா அப்படின்னு நினைச்சது. ஆனா இதையெல்லாம் தெரியாத பட்டாம்பூச்சி முயலை பார்த்து சிரிச்சது. முயலாரே, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதற்கு முயல், நலமா இருக்கேன். முயலுக்கு ஆர்வம் ஆயிடுச்சு பட்டாம்பூச்சி பேசுறது. பட்டாம்பூச்சி முயலை பார்த்து கேட்டது, ஏன் எப்போதும் அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு முயல், எனக்கு வேகமா ஓடுறது ரொம்பவும் பிடிக்கும், அது மட்டும் இல்லாம முதல்ல வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுச்சு. ஓ அப்படியா? உடனே முயல், நீ மட்டும் எப்படி இவ்வளவு அழகா இருக்க, பல வண்ணங்களை கொண்ட சிறகுகள், படபடன்னு பறக்கிற அப்படின்னு கேட்டுச்சான். அது சிரிச்சுக்கிட்டே பட்டாம்பூச்சி சொல்லிச்சான், இந்த உலகம் ரொம்ப ஆச்சரியமான இடம். இந்த உலகத்துல ஒவ்வொருவரும் வித்தியாசமா தான் இருக்கிறாங்க. உதாரணமா நீங்க வேகமா ஓடுவீங்க, நான் பறப்பேன். இது போல ஒவ்வொருவரும் வித்தியாசமா இருக்காங்க. இத பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது, கொண்டாடணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைய நினைச்சு நம்ம எல்லாருமே கொண்டாடணும். இது கேட்ட முயலுக்கு, ஆமா நீ சொல்றதும் சரிதான், இனிமேல் யாரையும் பார்த்து நான் பொறாமப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. பிறகு முயலும் பட்டாம்பூச்சியும் ஒரு சிறந்த நண்பர்களா மாறினாங்க. அவர்கள் புல்வெளியில ஒன்னா விளையாடிக்கிட்டு, குதிச்சுக்கிட்டு, துள்ளியும் படபடன்னு பறந்துகிட்டு அவங்களுடைய நாட்களை கழிச்சாங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருக்கக்கூடிய வேறுபாடுகளை பாராட்ட கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா பட்டாம்பூச்சியும் முயலும் ஒரு நல்ல நண்பர்களா இருந்தாங்க. இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நட்பு அப்படிங்கிறது அவர்களுடைய அன்பாலையும் புரிந்து கொள்ளும் உணர்வாலையும் தான் உருவாகும் அப்படிங்கிறது தான் இந்த கதையின் மூலம் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம். அடுத்த நல்ல கதையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், பிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே tamilaraci.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.